நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக, கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து சலவாத்தையும் சலாமையும் அருளையும் அமைதியையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம், அவனுடைய தூய மார்க்கமான இந்த தூய்மையான இஸ்லாம், இந்த சத்திய மார்க்கம் தூய மார்க்கமான இஸ்லாத்தில் அல்லாஹ் தடை செய்திருக்கிற, தடுத்திருக்கிற ஹராமான பாவங்களை விட்டும் விலகி இருப்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணின் மீதும் ஒவ்வொரு மூமினான பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட பாவச் செயல்கள், ஹராமாக்கப்பட்ட தீய காரியங்களை அவனுடைய வேதமான அல் குர்ஆனில எந்தெந்த செயல்கள் எல்லாம் தீய செயல்கள் என்றும், பாவமாக்கப்பட்ட அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட செயல் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கெல்லாம் படிப்பினையாக இறக்கி இருக்கிறான். இரண்டாவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தடை செய்திருக்கிற ஹராமாக்கப்பட்ட பாவம். ஒரு செயல் ஹராம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறார்களோ அது எல்லாமே நமக்கு ஹராமாக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த அனைத்து செயல்களும், அனைத்து காரியங்களும் நமக்கு ஹராமாக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பாவங்களில் அது சிறிய பாவமாக இருந்தாலும் அல்லது பெரும் பாவமாக இருந்தாலும், மானக்கேடான செயல்களாக இருந்தாலும், எல்லா காரியங்களை விட்டும் விலகி இருப்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணின் மீதும் கடமை, பெண்ணின் மீதும் கடமை. இந்த கடமையில் ஒரு மூமினான ஆணோ ஒரு மூமினான பெண்ணோ குறை வைப்பார்களேயானால் அவர்கள் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள், அல்லது அல்லாஹுவால் மன்னிக்கப்படுவார்கள், அல்லது அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுவால் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அவன் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட மனிதனாக மரணித்தால்தான் அவன் உண்மையில் மூமின். அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்று சொன்னார், ஒரு மனிதன் அவன் செய்த பாவச் செயல்களுக்கு, தவறான காரியங்களுக்கு, அவனிடத்தில் இருந்த ஹராமாக்கப்பட்ட தீய செயல்களுக்கு அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத நிலையில் மரணத்தை தழுவிய ஒவ்வொருவருமே பாவிகள், நரகவாதிகள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான்.
மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு சொன்னா, மார்க்கத்தில் நாம முழுமையாக நுழைந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரா பக்கரா 2வது சூராவில் உள்ள 208வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபீ ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் மார்க்கமான இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், நிச்சயமாக அவன் அந்த ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், உங்களுக்கு மூமின்களான உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப 3 விஷயம் இந்த வசனத்தில அல்லாஹுவால் நமக்கு கட்டளையிடப்படுகிறது. 3 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். முதல் கட்டளை என்ன? மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். முழுமையா நுழைஞ்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை முழுசா பின்பற்றுங்கன்னு அர்த்தம். அறகுறையா பின்பற்றியவன் ஒரு முழுமையான மூமினாகி விட முடியாது. முழுமையாக ஒரு மூமின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அப்ப இஸ்லாத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அதுதான் முழுமையாக மார்க்கத்தில் நுழைவது. இரண்டாவது, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை அவன் பின்பற்றக்கூடாது. ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுவதுனா என்ன? அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட அத்தனை பாவங்களுமே ஷைத்தானுடைய செயல்கள். நீங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமாக்கப்பட்ட அல்லது மானக்கேடான செயலை நீங்கள் செய்தால் நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்கள்? ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அடிச்சுவடுனா என்ன? அவனுடைய காலடியை பின்பற்றுகிறீர்கள். ஷைத்தானுடைய காலடியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். காலடி, அவனுடைய வலியை பின்பற்றணும்னு அர்த்தம். ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவன் ஷைத்தானுடைய வலியை பின்பற்றுகிறான் என்று அர்த்தம். மூன்றாவது, அந்த ஷைத்தான் மூமின்களுக்கு எப்பவுமே விரோதி. அவன் காஃபிர்களுக்கு நண்பனாக இருப்பான். காரணம் என்ன? காஃபிரான முஷ்ரிக்கான பாவியான எல்லோருக்குமே ஷைத்தான் நண்பனாக இருந்து அவர்களை பாவம் செய்ய வைத்து இறுதியில் அந்த ஷைத்தான் எந்த நரகத்திற்கு செல்வானோ அந்த நரகத்திற்கு அவன் பேச்சை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்த அத்தனை பேரையுமே நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது ஷைத்தான் எனக்கு எதை பத்தியுமே இவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது ஷைத்தானுடைய வாக்கு மூலம் அல்லாஹ்ட்ட எப்படி இருக்கும்? நான் மானக்கேடான செயலை இவர்களுக்கு ஏவுனேன், பாவமான காரியத்தின் பக்கம் இவர்களை இழுத்தேன், என் பேச்சை கேட்டு எல்லாரும் என் கூட வந்தாங்க, நான் இழுத்த இழுவைக்கெல்லாம் வந்தாங்க, நான் என்னென்ன சிந்தனைகளை, என்னென்ன ஹராமாக்கப்பட்ட பாவமான சிந்தனைகள் எண்ணங்களை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்தேனோ அதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி அவங்க செஞ்சாங்க. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உன் தண்டனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என் பேச்சை கேட்டு வழிகட்டு போன இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஷைத்தான் மறுமையில் கையை விரிச்சிருவான். கடைசி நிலைமை என்ன? அவனை வழிகெடுத்த எல்லா ஷைத்தான்களும் நரகத்திற்கு செல்லும். ஷைத்தானுக்கு எவன் கீழ்ப்படிந்து ஷைத்தானை எவன் பின்பற்றினானோ, ஷைத்தானுடைய வழியை எவன் பின்பற்றி வாழ்ந்தானோ அந்த ஒவ்வொருவருமே நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி ஹராமாக்கப்பட்ட பாவத்தில் இருந்து விலகி இருப்பது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவன் ஹராமாக்கி வைத்த செயல்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது சூரா பனு இஸ்ராயில் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 17வது சூராவில் உள்ள 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பில்
ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன வல் இஸ்ம வல் பஹிய பி ஹைரில் ஹக்கி வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானவ் வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், என் இறைவன் நபியை சொல்ல சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, என் இறைவன் ஹராம் என்று தடுத்திருப்பதெல்லாம், என்னுடைய இறைவனான என்னுடைய ரப்பான அல்லாஹ் ஹராம் என்று தடுத்திருப்பதெல்லாம் ரகசியமான வெளிப்படையான, அதாவது வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான செயல்கள், பாவங்கள், நியாயமின்றி ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்வது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநீதி இழைப்பது, ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் உங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவது, இவையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான செயல்கள் என்று நபியை நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது எல்லாமே நமக்கு ஹராமாக்கப்பட்ட இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது தான் முதன்மையான மன்னிக்கப்படாத பெரும்பாவத்துல முதல் பாவம் ஷிர்க். ஒருத்தருக்கு ஒருத்தர் அநீதி இழைப்பது, அநீதி இழைப்பதுனா என்ன? ஒருத்தருடைய காசை திருடுறது அநீதி, ஒருத்தரை ஏமாத்துறது அநீதி, ஒருத்தரை அடிக்கிறது அநீதி, ஒருத்தரை மனசு காயப்படுற மாதிரி திட்டுறது பேசுறது அநீதி, ஒருத்தரை பத்தி புறம் பேசுறது அநீதி, ஒருத்தரை பத்தி அவர் செய்யாததை செஞ்சாருன்னு சொல்லி அவதூறு கிளப்புறது அநீதி. இது எல்லாமே இஸ்லாத்துல அநீதி. மனுஷனுக்கு செய்யற அநீதினா ஏதோ மனுஷனை குத்துறது, கொலை பண்றது, அவனை வெட்டி போடுறது மட்டும் அநீதி இல்லை, எல்லாமே அநீதி. ஒருத்தன் காசை திருடிட்டியா, நீ அவனுக்கு அநீதி இழைச்சிட்ட. ஒருத்தனை ஏமாத்திட்டியா, நீ அவனுக்கு அநீதி இழைச்சிட்ட. ஒருத்தனை பத்தி புறம் பேசிட்டியா, ஒருத்தனை பத்தி அவதூறா பொய் சாட்சி சொல்லிட்டியா, அப்ப நீ என்ன பண்ணிட்ட? ஒருத்தனுக்கு நீ அநீதி இழைச்சிட்ட. அநீதி இழைச்சத, அநீதி இழைப்பத அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கான். அல்லாஹ்வின் மீது பொய்யாக அல்லாஹ் சொல்லாத ஒன்றை அல்லாஹ் சொன்னான் என்று அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக பொய் சொல்வது, இதை அல்லாஹ் நம் மீது தடுத்திருக்கிறான். அடுத்து வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான செயல்கள், மானக்கேடான செயல்கள் என்று வந்துவிட்டாலே அதுல மது, சூதாட்டம், விபச்சாரம், ஓரின புணர்ச்சி, எல்லா பாவங்களும் புகைப்பிடித்தல்ல இருந்து அனைத்துமே வந்து விடுகிறது. அப்ப இந்த பாவங்களை எல்லாம் செய்த ஒரு மனிதன் அவன் மரணிக்கின்ற சமயத்தில தன்னை படைத்த இறைவனிடத்தில் மன்னிப்பு கோராமல் இறைவனால் மன்னிக்கப்படாத நிலையிலே ஒருவன் மரணிப்பானேயானால் அவன் மிக பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், மூமினுடைய நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினான மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் பாவம் செய்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி பதியப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமினுக்கு தெரியும், உண்மையான மூமினாக இருந்தால் அவன் மார்க்கம் தெரிஞ்சவனா இருப்பான். மார்க்கத்தை ஒரு ஆலிம் அளவுக்கு, இமாம் அளவுக்கு தெரியாட்டி கூட மார்க்கத்தின் அடிப்படையாவது தெரிஞ்சவன் தான் ஒரு மூமினாக இருப்பான். அப்ப மூமினா இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணும்னா, ஒரு இமாம், ஒரு மார்க்கத்தை தெரிந்த ஒரு ஆலிம் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு இல்லாட்டி அதுல பாதி அளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும், அவன் தான் மூமின். அப்ப அந்த பாவம் எது என்பது அல்லாஹ்வை ஈமான் கொண்ட எல்லா மூமின்களுக்கும் தெரியும். ஹராமாக்கப்பட்ட செயல் எது என்று தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவன் அந்த பாவத்தை செய்யும் போது அவனுடைய நிலைமை என்ன? அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி பதியப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த மூமின் பாவத்தை செய்யும் போது அவன் உள்ளத்துல கரும்புள்ளி பதியுத, அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மூமின் தான் செய்த பாவத்தை நினைச்சு
கவலைப்பட்டு அதுக்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறான். அல்லாஹ், நான் செஞ்ச இந்த பாவத்தை மன்னிச்சிரு, நீ ஹராமாக்குனதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ தடுத்த செயல் என்று எனக்கு நல்லா தெரியும், உன் தூதர் எங்களின் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த செயல் என்று எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் இதை நான் செஞ்சேன், என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய அந்த உள்ளமானது பரிசுத்தமாகிறது. கரும்புள்ளி உளுந்து அவன் அந்த செஞ்ச பாவத்தை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது, கவலைப்படணும். கவலைப்பட்டு அல்லாஹ் தண்டிச்சிடக்கூடாதுன்னு மனம் உருகி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது, தூய்மையாகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னாங்க, மாறாக அவர் அதிலிருந்து மீளாமல், அதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டான், அதுக்காக அந்த மூமின் கவலைப்படுறான், அதுக்காக அந்த மூமின் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறான். தௌபா செய்யும் போது அவன் உள்ளத்துல பதியப்பட்ட கரும்புள்ளி மறைந்து அது அழிக்கப்பட்டு அவன் உள்ளம் தூய்மையாவது. பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் அவன் உள்ளத்தை தூய்மையாக்கிறான். உளுந்த கரும்புள்ளி, அந்த கரும்புள்ளி அழிஞ்சிருது. அதோடு அவன் அந்த பாவத்தை விட்டுறணும், திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரக்கூடாது, திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது. திரும்ப அவன் செஞ்சான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், அதிலிருந்து மீளாமல் அவன் செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பானேயானால் அவன் உள்ளத்துல அவன் முதல்ல செய்யும் போது விழுந்துச்சே கரும்புள்ளி, அந்த கரும்புள்ளி அதிகரிச்சு அவனுடைய உள்ளம், அவனுடைய கல்பு முழுவதையும் அந்த கரும்புள்ளி ஆக்கிரமித்து விடுகிறது. நற்போதனைகள் எதுவும் பயன் தராத விதத்தில் அவனுடைய உள்ளம் அந்த கரும்புள்ளி முழுசாக மாறி இருளாக அவனுடைய கல்பை, அவனுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்கிறது. பாவமானது உள்ளத்தை சூழ்ந்து கொள்வதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வேதமான அல் குர்ஆனில 83வது சூராவில் 14வது வசனத்தில இதை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அவ்வாறு இல்லை, மாறாக அவர்கள் செய்தது அவர்களது உள்ளத்தில் துருவாக படிந்து விட்டது என்பதை என்ற இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அப்ப நபி அவர்கள் ஒரு மூமின் பாவச் செயலில் ஈடுபடும் பொழுது அவனுடைய உள்ளம் துருப்பிடித்து விடுகிறது என்று சொன்னார்கள், கரும்புள்ளி விழுந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அந்த பாவத்தையே அவன் செய்து கொண்டிருப்பானேயானால் அவனுடைய உள்ளத்தை அந்த கரும்புள்ளி இருளாக மாறி முழுவதுமாக ஆக்கிரமித்து விடுகிறது என்று சொன்னார்கள். அப்படி எந்த ஒரு மனிதன் பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து கொண்டானோ, பாவ செயல்களிலிருந்து எந்த ஒரு மூமின் விலகினானோ அவனை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது ஒரு அறிவுரை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்தும் மிர் ரஹ்மத்தில்லாஹ் லா தக்னத்தும் மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் சொல்லுகிறான், பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல, அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களில் பெரும் பெரும் பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடிய கருணையாளன், மன்னிப்பாளன், கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அன்பாளன், பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மன்னிப்பாளனான அல்லாஹ்விடத்தில நாம் செய்த தவறுக்காக, நாம் செய்த பாவத்துக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எந்த பாவத்தை நினைத்து நாம கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறோமோ, நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த தீய செயல்களில் எந்த செயல்களை நினைத்து, எந்த பாவங்களை நினைத்து நாம் அதற்காக கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நாம் பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோமோ, அப்படி மன்னிப்பு கேட்கக்கூடிய நாம அந்த பாவத்தை திரும்ப செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு மது அருந்தக்கூடிய ஒருவன் மது அருந்தக்கூடியவனாக இருக்கிறான்.
மது அருந்தக்கூடியவன் அவன் அந்த பாவத்திலிருந்து திருந்தி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் நிச்சயமா மன்னிக்க கூடியவனா இருக்கான். மது மட்டுமல்ல, எல்லா பாவம் இஸ்லாத்துல மனிதனுக்கு செஞ்ச பாவத்தை தவிர்த்து மீதி உள்ள எல்லா பாவமும், மனுஷனுக்கு நாம ஒரு பாவத்தை செஞ்சா அவன் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான், அது இஸ்லாத்தின் அடிப்படை. அதை தவிர்த்து அது அல்லாத எந்த பாவமா இருந்தாலும், புகைப்பிடித்தலா இருந்தாலும், மது அருந்துவதா இருந்தாலும், வட்டியாக இருந்தாலும், அல்லது ஜினாவாக இருந்தாலும், என்ன பெரும் பாவத்தை செஞ்சாலும், பாவத்தை செஞ்ச ஒரு அடியான், பாவம் செய்த ஒரு மனிதன், அவன் செஞ்ச பாவத்துக்காக கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கேட்டதோடு அவனுடைய நிலைமை எப்படி மாறணும்னா, எந்த பாவத்தை நினைச்சு அவன் கவலைப்பட்டானோ, எந்த பாவத்தை நினைச்சு அவன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டானோ, தௌபா செஞ்சானோ, அந்த பாவத்தை திரும்ப அவன் செய்யக்கூடாது, அந்த பாவத்தின் பக்கம் போயிடக்கூடாது. சிறு சிறு தவறுகளா இருந்தா பிரச்சனை கிடையாது. சிறு சிறு தவறுகள் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அது பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்வால மன்னிக்கப்படும். அப்ப பெரும் பாவங்கள் என்று, மானக்கேடான செயல்கள் என்று, மதுவிலிருந்து சூதாட்டத்திலிருந்து ஏமாத்து வரைக்கும் மானக்கேடான செயல்கள் என்று சொல்லப்பட்ட செயல்களை விட்டு ஒருத்தன் திருந்தி மன்னிப்பு கேட்டா நிச்சயமா அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். திருந்தாம அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கனுடைய நிலைமை என்ன, அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய விதி என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அதுலயும் அந்த மது அருந்துவதை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது, எந்த ஒரு மனிதன் மது அருந்துற பாவத்தை செய்துவிட்டு பிறகு அதுல இருந்து திருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு அந்த பாவத்தை செய்யாதவனாக மரணிக்க வேண்டும். ஒரு மூமின், ஒரு முஸ்லிமான மனிதன் மது அருந்தினா அவன் முஸ்லிமே கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில மது அருந்திட்டான், பாவத்தை செஞ்சுட்டான், அவன் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாவத்தை விட்டு திருந்தி, அல்லாஹ் இனிமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் செஞ்ச இந்த குற்றத்தை நீ மன்னிச்சு இதுக்காக என்ன மரணிக்கிற நேரத்துல வேதனைப்படுத்திடாத, நான் மௌசா போன பிறகு கபூர்ல என்ன நீ வேதனைப்படுத்திடாத, மறுமையில என்ன நீ இழிவுபடுத்திடாத, என்ன நீ நரகத்துக்கு அனுப்பிடாதன்னு சொல்லி அதுல இருந்து முழுசா விடுபட்டு முழுசா திருந்தி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா நிச்சயமா அவனுக்கு மன்னிப்பு இருக்கு. மன்னிப்பு கேட்காதவனா மரணத்தை தழுவுனான்னு சொன்னான். மன்னிப்பு, அதாவது பாவத்திலிருந்து திருந்தாதவனா ஒரு மனுஷன், மது அருந்தக்கூடிய மனுஷன் மது அருந்துற பாவத்தில இருந்து திருந்தாம மரணிச்சா அவனுடைய நிலைமை என்ன? அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். மது அருந்தக்கூடியவன் அவன் மௌத்துக்கு முன்னாடி திருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். திருந்தாம நிரந்தரமா மது அருந்தக்கூடியவனாவே வாழ்ந்து மது அருந்தக்கூடியவனாவே மரணித்து விட்டான் அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு சொன்னா, மறுமை நாள்ல தீனத்துல் ஹபால் என்று சொல்லப்படுகிற ஒரு அதாபை கொண்டு நிரந்தரமா மது அருந்தி குடிகாரனா வாழ்ந்து குடிகாரனாவே செத்து போறானே, அவனுக்கு தீனத்துல் ஹபால் என்ற ஒரு அதாபு, ஒரு வேதனை கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட சஹாபாக்களுக்கு புரியவில்லை. தீனத்துல் ஹபால் ரசூலுல்லாஹ் புதுசா ஒரு பேரை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நபி புதுசா ஒரு வார்த்தையை சொல்றாங்களே, பேரை சொல்றாங்களேன்னு சொல்லி சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எது புரியலையோ அதை உடனே கேட்டுருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. புரியாததை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய சகோதரர்களுக்கு உள்ளத்துல டவுட் இருக்கும் மார்க்கத்தை பத்தி. ஆனா இமாம்கள்ட்ட கேட்க கூச்சப்படுவாங்க. மார்க்கத்தை கேட்கறதுல கூச்சமே படக்கூடாது. மார்க்க சந்தேகம் வந்தா உலமாக்கள்கிட்ட நீங்க கேட்டாதான் தெளிவு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் சொல்றான். நீங்கள் அறியாதவர்களா இருந்தா அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிற விஷயம், மார்க்கத்துல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அதை ஆலிம்கள், உலமாக்கள், இமாம்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது மூமினுடைய பண்பு. சஹாபாக்கள் பெண்கள் கூட அவங்களுக்கு வரக்கூடிய அல்லாஹ் கொடுத்த அந்த இயற்கை உபாதையான மாதவிடாய பத்திலாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஓப்பனா கேட்டிருக்காங்க. ஏன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல கூட நம்ம அல்லாஹ்ட்ட பாவி ஆயிடக்கூடாது. மாதவிடாய் வருகிற விஷயத்தில் கூட நபி சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தாதான் நமக்கு நல்லது. அதுல ஒரு தவறு செஞ்சு நாம அல்லாஹ்ட்ட பாவி ஆயிடக்கூடாதுன்னு சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அப்பதான் தீனத்துல் ஹபாலை பத்தி கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், தீனத்துல் ஹபால்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். தீனத்துல் ஹபால் என்று சொன்னால் நரகவாதியினுடைய உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய வியர்வை என்று சொன்னார்கள். நம்முடைய உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய வியர்வைய நாம உட்கொள்வோமா? நம்ம உடம்புல இருந்து வேர்த்து கொட்டுது, அந்த வேர்வை தண்ணியை நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம்.
நரகவாதி நரகத்துக்கு போன பிறகு அவன் உடம்புல நெருப்பு பிடிச்சு எரியும், உடம்பு கடுமையாக வியர்த்து கொட்டும். அந்த வியர்வை தண்ணி தான் தீனத்துல் ஹபால். அதை கொண்டு குடிகாரனா வாழ்ந்து மௌத்தா போனானே, திருந்தாம குடிகாரனாவே வாழ்ந்து குடிகாரனாவே செத்து போனானே, அவன் இதை கொண்டு வேதனை செய்யப்படுவான், அதாவது கொடுக்கப்படுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு விவாதத்திலே வருகிறது, 3 நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அந்த 3 நபர்கள் யார்? தன்னை பெற்ற தாய் தந்தையரை நோயினை செய்தவன். 3 நபர்களுக்கு சொர்க்கமே கிடைக்காது, சொர்க்கம் தடை செய்யப்பட்டிருச்சு. 3 நபர்கள்ல ஒருத்தன் தன்னை பெற்ற தாய் தந்தையரை நோயினை செய்தவன். 2வது நிரந்தரமாக திருந்தாமல் மது அருந்தக்கூடியவன். 3வது சூனியத்தை நம்புனவன். அப்ப சூனியத்தை நம்புனவன், மது நிரந்தரமா திருந்தாம நிரந்தரமா மது அருந்தினவன், தன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் வேதனைப்படுத்தினவன். இவர்கள் 3 பேருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். இவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட பாவங்களான மது, போதை, சூதாட்டம், புகைப்பிடித்தல், எந்தெந்த பொருட்களை உட்கொண்டால் அது போதை தருமோ அது எல்லாமே இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட பாவம். சிறிய அளவில் போதை தரக்கூடிய பொருளையும் கூட நபி அவர்கள் பெரிய அளவில் தடை செய்தார்கள் என்று நபி அவர்களை பற்றிய செய்தி நமக்கு ஹதீஸ்களில ஆதாரமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பாவங்கள் என்று என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த அத்தனை பாவங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்தவனாக, ஹராமான செயல்களை விட்டு விலகி ஹலாலான காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெற்ற நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.